வினா எண் 1 முதல் 50 வரையிலான மனத்திறன் தேர்வு மேட் வினாக்களுக்கான விடைகள் மற்றும் விளக்கங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. தரம் சார்ந்த கணக்குகள் ரேங்கிங் டெஸ்ட். 1. ஒரு வகுப்பில் 46 மாணவர்கள் உள்ளனர். சர்வேஷ் முன் பகுதியிலிருந்து 18வது இடத்தில் உள்ளார். அவர் பின்பகுதியிலிருந்து எந்த இடத்தில் உள்ளார்? விடை 429. விளக்கம் மொத்த மாணவர்கள் சமன் 46 முன்பகுதியிலிருந்து இடம் சமன் 18 பின்பகுதியிலிருந்து இடம் சமன் மொத்தம் முன்பகுதி கூட்டல் 1 சமன் 46 முதல் 18 வரை கூட்டல் 1 சமன் 28 கூட்டல் 1 சமன் 29. 2. மரங்கள் உள்ள ஒரு வரிசையில் ஒரு மரமானது இரு முனைகளிலிருந்தும் 5ஆவதாக உள்ளது எனில் அவ்வரிசையில் உள்ள மரங்களின் எண்ணிக்கை யாது? விடை 4 9. விளக்கம் மொத்தம் சமன் இடது கூட்டல் வலது 1 சமன் 5 கூட்டல் 5 1 சமன் 10 முதல் 1 வரை சமன் 9. 3. ஒரு வகுப்பில் உள்ள 55 மாணவர்கள் ஒரு வரிசையில் வரிசைப்படுத்தி நிற்க வைக்கப்படுகின்றனர். ஐஸ்வர்யா இடதுபுறத்திலிருந்து 19வது மற்றும் சேகர் வலதுபுறத்திலிருந்து 7வதாகவும் உள்ளனர். அவர்களுக்கு இடையில் நிற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை யாது? விடை 4 2 9. விளக்கம் மொத்த மாணவர்கள் சமன் 55 ஐஸ்வர்யா கூட்டல் சேகர் இடங்கள் சமன் 19 கூட்டல் 7 சமன் 26 இடையில் உள்ளவர்கள் சமன் மொத்தம் இருவரின் இடங்களின் கூடுதல் சமன் 55 முதல் 26 வரை சமன் 29. 4. ஒரு வகுப்பில் அருணா மேலிருந்து 10வது தரத்திலும் கீழிருந்து 40வது தரத்திலும் உள்ளார். அவ்வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை யாது? விடை 3 4 9. விளக்கம் மொத்தம் சமன் மேல் கூட்டல் கீழ் 1 சமன் 10 கூட்டல் 40 1 சமன் 50 முதல் 1 வரை சமன் 49. 5. 8ஆம் வகுப்பில் லீலா மேலிருந்து 6வது தரத்திலும் கீழிருந்து 25வது தரத்திலும் உள்ளார். அவ்வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை யாது? விடை 2 30. விளக்கம் மொத்தம் சமன் 6 கூட்டல் 25 1 சமன் 31 முதல் 1 வரை சமன் 30. 6 40 மாணவர்கள் உள்ள ஒரு வரிசையில் குமார் வலதுபுறத்திலிருந்து 13ஆவதாக உள்ளார். இடதுபுறத்திலிருந்து அவரது இடம் என்ன? விடை 4 2 8. விளக்கம் இடதுபுறம் சமன் மொத்தம் வலது கூட்டல் 1 சமன் 40 முதல் 13 வரை கூட்டல் 1 சமன் 27 கூட்டல் 1 சமன் 28. 7 ஒரு வரிசையில் சஞ்சனா இடதுபுறத்திலிருந்து 11வது இடத்தில் உள்ளார். நிர்மலா இடதுபுறத்திலிருந்து 20வது இடத்திலும் ஆனால் வலதுபுறத்திலிருந்து 8வது இடத்திலும் உள்ளார். சஞ்சனா மற்றும் நிர்மலாவிற்கு இடையே நிற்கும் சிறுமிகளின் எண்ணிக்கை யாது? விடை 3 8. விளக்கம் இருவருமே இடதுபுறத்திலிருந்து கணக்கிடப்பட்டுள்ளனர். சஞ்சனா 11 நிர்மலா 20. இடையில் உள்ளவர்கள் சமன் பெரிய இடம் சிறிய இடம் 1 சமன் 20 முதல் 11 வரை 1 சமன் 9 முதல் 1 வரை சமன் 8. 8 மரங்கள் உள்ள ஒரு வரிசையில் ஒரு மரமானது இடதுபுறத்திலிருந்து 14வதாகவும் வலதுபுறத்திலிருந்து 18வதாகவும் உள்ளது எனில் அவ்வரிசையில் உள்ள மரங்களின் எண்ணிக்கை யாது? விடை 3 3 1. விளக்கம் மொத்தம் சமன் 14 கூட்டல் 18 1 சமன் 32 முதல் 1 வரை சமன் 31. 9 55 மாணவர்கள் இருக்கும் ஒரு வகுப்பில் ரித்திகா 31வது தரத்தில் உள்ளார். கடைசியில் இருந்து அவரது தரம் என்ன? விடை 1 2 5. விளக்கம் கடைசியிலிருந்து தரம் சமன் 55 முதல் 31 வரை கூட்டல் 1 சமன் 24 கூட்டல் 1 சமன் 25. 10 தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுள் ரவி மேலிருந்து 16வது தரத்திலும் கீழிருந்து 20வது தரத்திலும் உள்ளார். 8 மாணவர்கள் அத்தேர்வில் பங்கேற்கவில்லை. 4 மாணவர்கள் தேர்வில் தோல்வியடைந்தனர். அவ்வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை யாது? விடை 3 4 7. விளக்கம் வெற்றி பெற்றவர்கள் சமன் 16 கூட்டல் 20 1 சமன் 35 மொத்தம் சமன் வெற்றி கூட்டல் தோல்வி கூட்டல் பங்கேற்காதவர் சமன் 35 கூட்டல் 4 கூட்டல் 8 சமன் 47. 11 சிறுவர்கள் உள்ள ஒரு வரிசையில் சர்வேஷ் வலதுபுறத்திலிருந்து 12வதாகவும் இடதுபுறத்திலிருந்து 4வதாகவும் இருப்பதாக அறிகின்றான். மொத்த சிறுவர்களின் எண்ணிக்கை 28 ஆக வேண்டுமெனில் எத்தனை சிறுவர்கள் சேர்க்கப்பட வேண்டும்? விடை 4 1 3. விளக்கம் தற்போதைய எண்ணிக்கை சமன் 12 கூட்டல் 4 1 சமன் 15 தேவைப்படும் எண்ணிக்கை சமன் 28 முதல் 15 வரை சமன் 13. 12 33 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் ரமேஷ் 13வது தரத்தில் உள்ளார். தரவாரியாக 5 மாணவர்கள் சுரேஷிற்கு பின்னர் உள்ளனர். ரமேஷ் மற்றும் சுரேஷிற்கு இடையே நிற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை யாது? விடை 2 1 4. விளக்கம் சுரேஷிற்கு பின் 5 பேர் உள்ளனர் என்றால் சுரேஷ் கீழிருந்து 6வது நபர். சுரேஷின் தரம் மேலிருந்து சமன் 33 முதல் 6 வரை கூட்டல் 1 சமன் 28. ரமேஷ் சமன் 13 சுரேஷ் சமன் 28.
இடையில் சமன் 28 முதல் 13 வரை 1 சமன் 15 முதல் 1 வரை சமன் 14. 13, 15 குழந்தைகள் உள்ள ஒரு வரிசையில் ராஜு வலதுபுறமாக 3 இடங்கள் நகரும்பொழுது வலதுபுறத்திலிருந்து 8வது இடத்தில் உள்ளார். அவ்வரிசையில் இடதுபுறத்திலிருந்து அவரது முந்தைய இடம் என்ன? விடை 4, 5 விளக்கம் தற்போதைய இடம் வலமிருந்து சமன் 8. தற்போதைய இடம் இடமிருந்து சமன் 15 முதல் 8 வரை கூட்டல் 1 சமன் 8. அவர் வலதுபுறம் 3 இடங்கள் நகர்ந்து 8வது இடத்திற்கு வந்தார். எனவே முந்தைய இடம் இடதுபுறம் 3 இடங்கள் தள்ளி இருந்திருக்கும். முந்தைய இடம் சமன் 8 முதல் 3 வரை சமன் 5. 14, ஒரு வரிசையில் 17 சிறுமிகள் உள்ளனர். நடுவில் நிற்கும் சிறுமி முதலில் இருந்து 9வது இடத்தில் உள்ளார். நடுவில் நிற்கும் அச்சிறுமியானவர் கடைசியில் இருந்து எத்தனையாவது இடத்தில் உள்ளார்? விடை 2, 9. வது விளக்கம் மொத்தம் 17 பேர் என்றால் நடுவில் இருப்பவர் இருபுறமும் சம தொலைவில் இருப்பார். கணக்கின்படியும் 17 முதல் 9 வரை கூட்டல் 1 சமன் 8 கூட்டல் 1 சமன் 9. 15, சிறுவர்கள் உள்ள ஒரு வரிசையில் ஸ்ரீராகவ் முன்புறத்திலிருந்து 8வது இடத்தில் உள்ளார். ஆதித்யா பின்புறத்திலிருந்து 9வது இடத்தில் உள்ளார். ரூபன் என்பவர் இவர்களுக்கு இடையில் உள்ளார் எனில் அவ்வரிசையில் நிற்கும் குறைந்தபட்ச சிறுவர்களின் எண்ணிக்கை. விடை 4, 1, 4 விளக்கம் குறைந்தபட்ச எண்ணிக்கை என்றால் இருவரின் நிலைகளும் ஒன்றையொன்று கடந்து ஓவர்லாப் இருக்கும். வரிசை ஆதித்யா முன்னிருந்து 6வது, ரூபன் 7வது, ஸ்ரீராகவ் 8வது. மொத்தம் சமன் 8 கூட்டல் 9, இடையில் உள்ளவர் 1 கூட்டல் 2 சமன் 17 முதல் 3 வரை சமன் 14. 16, ஒரு பேருந்து நிறுத்தத்தில் உள்ள ஒரு வரிசையில் ஏ என்பவர் இடதுபுறத்திலிருந்து 7வது இடத்திலும் பி என்பவர் வலதுபுறத்திலிருந்து 9வது இடத்திலும் உள்ளார். அவர்கள் தங்களுக்குள் இடத்தை மாற்றிக் கொள்கின்றனர். தற்பொழுது ஏ ஆனவர் இடதுபுறத்திலிருந்து 11வது இடத்தில் உள்ளார். அவ்வரிசையில் உள்ளவர்களின் எண்ணிக்கை யாது? விடை 3, 1, 9 விளக்கம் ஏ வின் புதிய இடம் இடது சமன் 11. இது பி அன் பழைய இடம் வலது சமன் 9. மொத்தம் சமன் 11 கூட்டல் 9, 1 சமன் 19. 17, ஒரு வரிசையில் 10 நபர்கள் உள்ளனர். ஏ என்பவர் இடது பக்கத்திலிருந்து 7 வதாகவும் மற்றும் பி என்பவர் வலது பக்கத்திலிருந்து 9 வதாகவும் உள்ளார். அவர்களுக்கு இடையில் நிற்பவர்களின் எண்ணிக்கை யாது? விடை 4, 4 விளக்கம் மொத்தம் 10 விடச்சிறிது 7 கூட்டல் 9. எனவே இது ஓவர்லாப் வகை. இடையில் உள்ளவர் சமன் ஏ இடம் கூட்டல் பி இடம் மொத்தம் 2 சமன் 7 கூட்டல் 9. 10 முதல் 2 வரை சமன் 16 முதல் 12 வரை சமன் 4. 18, 16 சிறுவர்கள் உள்ள ஒரு வரிசையில் பிரகாஷ் இடதுபுறமாக 2 இடங்கள் நகரும்போது இடதுபுறத்திலிருந்து 7 வதாக உள்ளார். அவ்வரிசையில் வலதுபுறத்திலிருந்து அவரது முந்தைய இடம் என்ன? விடை 2, 8 இத் விளக்கம் புதிய இடம் இடது சமன் 7. முந்தைய இடம் இடது சமன் 7 கூட்டல் 2 சமன் 9 ஏனெனில் இடதுபுறம் நகர்ந்தார். முந்தைய இடம் வலது சமன் 16 முதல் 9 வரை கூட்டல் 1 சமன் 8. 19, பானு திவ்யாவிற்கு 8 தரங்கள் முன்னதாக உள்ளார் மற்றும் திவ்யா 42 மாணவர்கள் உள்ள அவ்வகுப்பில் 29 வதாக உள்ளார். கடைசியிலிருந்து பானுவின் தரம் யாது? விடை 2, 2, 2 விளக்கம் திவ்யா சமன் 29வது. பானு சமன் 29 முதல் 8 வரை சமன் 21வது. பானு கடைசியிலிருந்து சமன் 42 முதல் 21 வரை கூட்டல் 1 சமன் 21 கூட்டல் 1 சமன் 22. 20, 14 மாணவர்கள் உள்ள ஒரு வரிசையில் இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாக நிற்கின்றனர். இடம் மாற்றிக் கொள்ளும்பொழுது முதலாவது இடத்தில் உள்ள மாணவர் 14வது இடத்திற்கும் ஏ என்பவர் 9வது இடத்தில் இருந்தால் மாற்றிக்கொண்ட பின்னர் அவரது இடம் என்ன? விடை 4, இடதுபுறத்திலிருந்து 6வது தோராயமாக விளக்கம் வரிசை தலைகீழாக மாறுகிறது. ஏ அன் பழைய இடம் 9 இடமிருந்து புதிய இடம் சமன் 14 முதல் 9 வரை கூட்டல் 1 சமன் 6 இடமிருந்து. எழுத்து சோதித்தறிதல் நம்பர் லெட்டர் சீக்வென்ஸ் டெஸ்ட். 21, பின்வரும் எண் தொடரில் 8 என்ற எண்ணை முன்னதாகவும் 3 என்ற எண்ணை பின்னதாகவும் கொண்ட 6 களின் எண்ணிக்கை எத்தனை? 8, 6, 3. விடை 1, 2 விளக்கம் தொடரில் 4863 மற்றும் 7863 என 2 இடங்களில் 8, 6, 3 அமைப்பு வருகிறது. 22, பி என்ற எழுத்தை முன்னதாகவும் ஆனால் எஸ் என்ற எழுத்தை பின்னதாகவும் கொண்டு அமையாத டி களின் எண்ணிக்கை எத்தனை? பி டி நாட் எஸ். விடை 4, 3 விளக்கம் தொடரில் பிடிஆர், பிடிஆர், பிடிஎம் என 3 முறை இந்த அமைப்பு வருகிறது.
23 4 என்ற எண்ணை முன்னதாகவும் 2 என்ற எண்ணை பின்னதாக கொண்டு அமையாத 7 களின் எண்ணிக்கை எத்தனை? நாட் 4 -7 -2 விடை 1 1 விளக்கம் தொடரில் 2 7 2 என்ற இடத்தில் மட்டும் 7க்கு முன் 4 இல்லாமல் பின் 2 உள்ளது. 24 B3 KG 5 PD 7 9 ERJIMT 6 ZHQ 3 வாட்ஸ் 2A இத்தொடரில் வலது முனையில் இருந்து 17வது இடத்திற்கு வலதுபுறமாக 7 வதாக அமையும் எழுத்து. விடை 4 M விளக்கம் வலமிருந்து 17 முதல் 7 வரை சமன் 10வது எழுத்து. வலமிருந்து 10வது எழுத்து M ஆகும். 25 பின்வரும் எழுத்து தொடரில் ஒரு எண்ணை முன்னதாகவும் பின்னதாகவும் கொண்டு அமைந்த எழுத்துக்களின் எண்ணிக்கை. விடை 1 1 விளக்கம் 3 வாட்ஸ் 2 என்ற இடத்தில் மட்டும் எழுத்து W இரு எண்களுக்கு இடையில் உள்ளது. 26 அடுத்தடுத்த இரு எண்களின் வித்தியாசம் 2 என்றவாறு அமைந்த ஜோடிகள் எத்தனை? விடை 3 6 விளக்கம் ஜோடிகள் 7 5 4 2 5 3 8 6 1 3 8 6 மொத்தம் 6. 27 கொடுக்கப்பட்ட எண் தொடரில் இடதுபுறத்திலிருந்து 8 வதாக உள்ள எண்ணிற்கு வலதுபுறமாக 3வது இடத்தில் அமையும் எண். விடை 4 6 விளக்கம் இடமிருந்து 8 கூட்டல் 3 சமன் 11வது எண். அது 6. 28 அடுத்தடுத்த இரு எண்களின் வித்தியாசம் 3 என்றவாறு அமைந்த ஜோடிகள். விடை 3 4 விளக்கம் ஜோடிகள் 2 5 1 4 5 2 2 5 மொத்தம் 4. 29 A முதல் Z தொடரில் இரட்டை எண் எழுத்துக்களை நீக்கிய பின் நடுவில் அமையும் எழுத்து எது? விடை 2 M விளக்கம் மீதமுள்ளவை 1 3 5 25 மொத்தம் 13 எழுத்துகள். நடுவில் 7வது வருவது 13வது எழுத்தான M. 30 புதிய எழுத்து தொடரில் 5 7 10 12வது எழுத்துக்களால் உருவாக்கப்படும் அர்த்தமுள்ள வார்த்தை. விடை 3 ஸ்விம் விளக்கம் 5 சமன் I 7 சமன் M 10 சமன் S 12 சமன் W. எழுத்துகள் I M S W விடப்பெரிது ஸ்விம். 31 புதிய எழுத்து தொடரில் வலது முனையில் இருந்து 9வது இடத்திற்கு வலதுபுறமாக 5 வதாக அமையும் எழுத்து. விடை 4 S விளக்கம் வலமிருந்து 9 முதல் 5 வரை சமன் 4வது எழுத்து. Y W U S. 32 ஒற்றை எண்களுக்கு இடையில் அமைந்த இரட்டை எண்களின் எண்ணிக்கை ஆட் ஈவன் ஆட். விடை 2 3 விளக்கம் 7 4 9 9 6 3 1 2 3 என 3 இடங்களில் வருகிறது. 33 ஆங்கில எழுத்துக்களில் முதல் பாதி எழுத்துக்கள் திருப்பி எழுதப்பட்டால் K மற்றும் R இற்கு இடையே எத்தனை எழுத்துக்கள் உள்ளன? விடை 3 1 4 விளக்கம் வரிசை M K A N R. K க்கும் R க்கும் இடையில் 14 எழுத்துகள் இருக்கும். 34 மெட்ரோபாலிட்டன் அகரவரிசைப்படி எழுதப்பட்டால் வலதுபுறத்திலிருந்து 7 வதாக அமையும் எழுத்து. விடை 1 N விளக்கம் வரிசை A E I L M N O O P R T T வலமிருந்து 7வது N. 35 பகா எண்ணிற்கு உடனடியாக பின்னர் வரும் 2 களின் எண்ணிக்கை. விடை 3 4 விளக்கம் 3 முதல் 2 வரை 2 முதல் 2 வரை 7 முதல் 2 வரை 5 முதல் 2 வரை என 4 முறை வருகிறது. 36 6 முன்னதாகவோ அல்லது 7 பின்னதாகவோ கொண்டுள்ள 5 களின் எண்ணிக்கை 6 5 or 5 7. விடை 2 2 விளக்கம் 6 5 7 இரண்டும் பொருந்தும் 1 மீண்டும் 6 5 7 இரண்டும் பொருந்தும் 2 மொத்தம் 2. 37 பகா எண் இரு ஒற்றை எண்களுக்கு இடையில் வரும் முறை ஆட் பிரைம் ஆட். விடை 3 4 விளக்கம் 3 7 5 7 5 9 1 3 7 5 3 9 மொத்தம் 4. 38 3 என்ற எண் ஒற்றை எண்ணை தொடர்ந்து வரும் முறை 3 ஆட். விடை 2 6 விளக்கம் 3 முதல் 1 வரை 3 முதல் 3 வரை 3 முதல் 3 வரை 3 முதல் 5 வரை 3 முதல் 7 வரை 3 முதல் 9 வரை மொத்தம் 6. 39 6 முன்னதாகவோ 9 பின்னதாகவோ வராமல் உள்ள 3 களின் எண்ணிக்கை நாட் 6 -3 நாட் 9. விடை 2 2 விளக்கம் 9 3 6 சரி 9 3 7 சரி மொத்தம் 2.
40 1 முன்னதாகவும் 4 பின்னதாக வராமலும் உள்ள 2 களின் எண்ணிக்கை 1 முதல் 2 வரை. நோட் 4. விடை 3 4 விளக்கம் 1 2 1 1 2 2 1 2 1 1 2 1 என 4 முறை வருகிறது. ஒப்பீட்டு வகை கணக்குகள் கம்பேரிசன் டெஸ்ட். 41 P Q R S T உயரத்தில் வரிசைப்படுத்துதல். விடை 4 Q விளக்கம் வரிசை T விட பெரிது R விட பெரிது Q விட பெரிது S விட பெரிது P நடுவில் இருப்பவர் Q. 42 A B C S R உயரத்தில் வரிசைப்படுத்துதல். விடை 1 B விளக்கம் B விட பெரிது R விட பெரிது C விட பெரிது S விட பெரிது A மிக உயரமானவர் B. 43 மன்சு மாயா மீனா வாணி மாலா உயரத்தில் வரிசைப்படுத்துதல். விடை 4 மாலா விளக்கம் மீனா விட பெரிது மன்சு விட பெரிது மாயா விட பெரிது வாணி விட பெரிது மாலா. மிக குள்ளமானவர் மாலா. 44 மதிப்பெண் வரிசை. விடை 1 ராகேஷ் விளக்கம் ராகேஷ் விட பெரிது ரங்கா விட பெரிது ராஜு விட பெரிது ரவி. அதிக மதிப்பெண் பெற்றவர் ராகேஷ். 45 அமிர்தா நிகிதா அருண் நந்தா சிவா மிக குள்ளமானவர் யார்? விடை 1 சிவா விளக்கம் வரிசை உயரமானவர் விடப்பெரிது குள்ளமானவர் அருண் விடப்பெரிது நிகிதா விடப்பெரிது நந்தா விடப்பெரிது அமிர்தா விடப்பெரிது சிவா. 46 ஏறுவரிசையில் குள்ளம் விடப்பெரிது உயரம் நின்றால் நடுவில் இருப்பவர். விடை 4 நந்தா விளக்கம் சிவா அமிர்தா நந்தா நிகிதா அருண். 47 ஏறுவரிசையில் இரண்டாவதாக நிற்பவர் யார்? விடை 1 அமிர்தா விளக்கம் சிவாவுக்கு அடுத்து அமிர்தா உள்ளார். 48 A B C D E உயர ஒப்பீடு. விடை 4 D விளக்கம் வரிசை E விட பெரிது C விட பெரிது A விட பெரிது B விட பெரிது D மிகச்சிறியவர் D. 49 A B C D E உயரங்களின் ஏறுவரிசை. விடை 1 EBCAD விளக்கம் வரிசை சிறிது விடப்பெரிது பெரிது E விட சிறிது B விட சிறிது C விட சிறிது A விட சிறிது D. குறிப்பு C விட பெரிது B மற்றும் C விட சிறிது A. 50 புத்தகங்களை அடுக்கி வைத்தல். விடை 3 ஆங்கிலம் விளக்கம் தமிழ் விடப்பெரிது ஆங்கிலம் அறிவியல் விடப்பெரிது கணக்கு விடப்பெரிது ஓவியம் ஆங்கிலம் விடப்பெரிது அறிவியல் வரிசை தமிழ் விடப்பெரிது ஆங்கிலம் விடப்பெரிது அறிவியல் விடப்பெரிது கணக்கு விடப்பெரிது ஓவியம். தமிழ் மற்றும் அறிவியல் புத்தகத்திற்கு இடையில் இருப்பது ஆங்கிலம்.